Hi friends, welcome to spireviewtech. Spireviewtech is one of the leading software training center and this is Melvin. நம்ம இந்த சீரீஸ்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா Flutter app development தான் இந்த சீரீஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ Flutter app developmentோட tutorial ஆன்லைன்லயும் classes availability இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள்ஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் நான் ஷேர் பண்றேன். அண்ட் தென் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Flutter 3.0 அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ Flutter 3.0 ஃபீச்சர்ஸ் என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா released on May 2022. ஸோ May 2022ல தான் Flutterோட 3.0 வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி என்ன அந்த Flutter 3.0ல வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Mac OSக்கு ஸ்டேபிள் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் லினக்ஸ்க்குமே ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து மேஜர் பாயிண்டா 3.0ல இருக்கு. அண்ட் தென் விண்டோஸ் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்டோஸ்க்கு ஆல்ரெடி ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. 2.10லயே வந்து கொடுத்துட்டாங்க. பட் அது போக சம் ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வெப் ஸ்க்ரோலிங் பர்ஃபார்மன்ஸ், வெப்போட ஸ்க்ரோலிங்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க Mac OSக்கு. ஸோ அடுத்தது என்ன அப்படி சொல்லி பார்க்கலாம். And then ready for production on all desktop platforms. So Linux and Mac OS have reached stable version வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த பாயிண்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. அதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ செகண்ட் வந்து என்னன்னா cascading menus and support for the Mac OS system menu bar. ஸோ Mac OSல ஒரு மெனு பார் வந்து கிரியேட் பண்ற மாதிரி என்ன சொல்லி பண்ணிருக்காங்கன்னா ஒரு விசிட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த விசிட் நேம் வந்து என்னன்னா பிளாட்ஃபார்ம் மெனு பார். ஸோ பிளாட்ஃபார்ம் மெனு பார் விசிட்டை வச்சு நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஒரு மெனுஸ் வந்து Mac OS அப்ளிகேஷன்ல கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா accessibility on all desktop platform. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி ஒரு ஆப் ரெடி பண்றோம் அப்படின்னா அந்த ஆப் வந்துட்டு நம்மளால 3 பிளாட்ஃபார்ம்ல பண்ணிக்கலாம். எல்லா டெஸ்க்டாப்லயும் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதான் தேர்ட் பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. விண்டோஸ், Mac OS அண்ட் லினக்ஸ். ஸோ இதுல சப்போர்ட் பண்ற மாதிரி நம்மள என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதான் வந்து தேர்ட் பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா கேஸ்கேடிங் மெனு வந்து நம்மளால ஒரு Mac OSல கிரியேட் பண்ண முடியும்ட்டுன்னு. அதுதான் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல ஒரு சாம்பிள் டெமோ வந்து நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கோம். அந்த டெமோல என்ன அப்படின்னா ஒரு மெனு வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்க ஒரு மெனு வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெனுவில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பாப்அப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் நம்ம ஷோ பண்ணணும் அப்படின்னா ஒரு மெசேஜுமே நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த ஷோ பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த கேஸ்கேடிங் மெனுவில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்க்ரோலிங்கோட பர்ஃபார்ம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல நாங்கள் ஒரு வெப்புக்கு இனிஷியல் ஸ்டேஜில் ரன் பண்ணும்பொழுது ஸ்க்ரோலிங் இஷ்யூ இருந்துச்சு. பட் அந்த ஸ்க்ரோலிங் இஷ்யூ நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு விசிட் வந்து இருந்துச்சு. சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ அப்படி சொல்லி விசிட் இருந்துச்சு. அந்த விசிட்டை யூஸ் பண்ணி நாங்கள் ஸ்மூத்னஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். பட் அது போக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா Mac OSல அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ Flutter 3.0 iOS ஆண்ட்ராய்டுக்குமே ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஸ்க்டாப்ல மட்டும் அவங்க சப்போர்ட் கொடுக்கல, ஆண்ட்ராய்ட்லயும் iOSலயும் ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா iOS வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட். ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா Flutter apps can contribute at 120 Hz refresh rate that were yearly limited to 60 Hz on those devices. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா 60 Hz இருந்துச்சு. பட் அதை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 120 Hz இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா iPhone 13 ப்ரோக்கும் அண்ட் தென் iPad ப்ரோக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ iPhone 13 அந்த iPad எல்லாமே இப்போ M1 சிப் வந்துருச்சு. அந்த M1 சிப்ல சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேபிள் வந்து வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபோல்டபிள் ஃபோன் சப்போர்ட், ஃபோல்டபிள்லயும் சப்போர்ட் ஆகுற மாதிரி கொடுத்திருக்காங்க. So Flutter 3 will be able to support foldable mobile devices as well by having a collaboration with Microsoft. மைக்ரோசாஃப்ட் கூட ஒரு கொலாபரேஷன் பண்ணி ஒரு ஃபோல்டபிள் டிவைஸ்ல
ஒரு நம்மளால ஒரு ஆப் ரெடி பண்ணி அதில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ஃபோல்டபுள் ஃபோன் சப்போர்ட்டா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து என்னன்னா தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரீம்லைன்ட் iOS ரிலீசஸ். ஸ்ட்ரீம்லைன் iOS ரிலீசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆப் ஸ்டோர்ல நம்ம வந்து அப்லோட் பண்ண போறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா ஒரு கமெண்ட் லைன் வந்து கொடுத்துக்கலாம். அதுதான் வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க. Now Flutter 3 comes up with a new option to create an IPA command for the simplified launch of your iOS application. iOS application வந்து நம்ம ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது கமெண்ட் வந்து கொடுத்துக்கலாம். அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க IPA கமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த IPA அப்படின்றது என்ன அப்படின்னா ஆப் ஸ்டோர்ல நம்ம ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணும்போது IPA ஃபோல்டர் தான் IPA அப்படின்ற ஒரு ஃபோல்டரை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப் ஸ்டோரில் ரிலீஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஆண்ட்ராய்டுக்கு வந்து APK அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் iOSல IPA சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து கமெண்ட் லைன் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து தேர்ட் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முன்னாடி இருந்த டிசைன்ஸ்க்கும் இப்போ இருக்கிற டிசைன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வேரியேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் எப்படி இருந்துச்சு ஆஃப்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்காக ஒரு சிம்பிள்காக கொடுத்துருக்கோம். பட் பிஃபோரா வந்து என்ன அப்படின்னா இந்த குட் மார்னிங் அப்படின்றது மேலே வந்து கேமராவில் அடி வாங்குது. ஸோ அந்த ஒரு இஷ்யூவை ஆல்ரெடி சேஃப் ஏரியா அப்படின்ற ஒரு விசிட்டை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எரரை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் ஆஃப்டர். ஸோ இதுல வந்து டிஃப்ரென்ஸ் நீங்களே வந்து பாருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மெட்டீரியல் டிசைன் 3 அப்படி சொல்லி புதுசா ஒன்று இந்த Flutter 3ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா எப்படி வேணுமோ நம்மளுக்கு என்ன டிசைன்ல வேணுமோ அதை Flutter வச்சு ஈஸியா டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது அதுல இன்னும் சம் ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி இன்னும் சிம்பிளிஃபையா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த Flutter 3 Flutter அதாவது மெட்டீரியல் டிசைன் 3 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம டுட்டோரியல்ல டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட் Flutter 3ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Flutter is not just about expanding the framework platform support. So என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா so second point என்னன்னு பார்க்கலாம். Flutter 3 has come up with many other things as well along with support of material design 3. material design 3 வந்து 3 வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா நம்மளால ஒரு டிசைன் வந்து மேக் பண்ண முடியும். So third point வந்து என்னன்னா apart from this Flutter is fully native to Apple Silicon for development. So இப்போதைக்கு வர ஆப்பிளோட வெர்ஷன்ஸ் எல்லாமே M1 சிப் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல ஈஸியா சப்போர்ட் ஆகுற மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா Flutter 3ல வந்து ஃபண்டமெண்டல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இங்க ஃபண்டமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா Flutter now takes a complete benefit of dot support for Apple Silicon, allowing much faster compilation on M1 powered devices. So M1 chip தான் இப்போ வந்து ரீசெண்டா வர மேக் ஓஎஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுல வந்துட்டு என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க மேக் ஓஎஸ்ல. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்தது நம்மள என்ன பண்ண முடியும்னா வாட் வில் யூ சி நெக்ஸ்ட் இன் Flutter. நெக்ஸ்ட் Flutterல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிங்கிள் கோட் பேஸ் ஃபார் 6 பிளாட்ஃபார்ம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ண போறோம், ஒரு ஆப் ரெடி பண்ண போறோம். அந்த ஆப்பை வச்சு ஒரே ஒரு கோடு எழுதிட்டு நம்மளால 6 பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த 6 பிளாட்ஃபார்ம் என்னென்ன சொல்லி பார்க்கலாம். ஸோ 6 பிளாட்ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்ட், iOS, வெப், மேக் ஓஎஸ், விண்டோஸ், லினக்ஸ். ஸோ இந்த 6 பிளாட்ஃபார்ம்லயும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணிக்க முடியும். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரே ஒரு கோடு தான் எழுத போறோம். அந்த ஒரு கோடை வச்சு டிசைன் வந்து 6 பிளாட்ஃபார்ம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓவர் ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 பிளாட்ஃபார்ம்லயும் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட்லயும் எடுத்துக்கலாம், அவுட்புட் iOSலயும் எடுத்துக்கலாம், வெப், மேக் ஓஎஸ், விண்டோஸ், லினக்ஸ் எல்லாத்துலயும் சப்போர்ட் ஆகுற மாதிரி நம்மளால ஒரு ஆப்பை வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஃபியூச்சர்ஸ். யாருக்கு அப்படின்னா டெவலப்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான் நம்ம சொல்ல முடியும்.
ஏன் அப்படின்னா ஆண்ட்ராய்டு லேர்ன் பண்ண ஒரு பீப்புள் iOSல ஒர்க் பண்ண முடியாது, iOS லேர்ன் பண்ண பீப்புள் ஆண்ட்ராய்டில் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து கம்பைல் பண்ணுறத வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் ஃப்ளட்டர் வந்ததுக்கப்புறம் அது ஈஸியஸ்ட் வேயாக மாறிடுச்சு. ஸோ ஒரு டெவலப்பர் ஒரு கோடு ரெடி பண்ணிட்டு அதை 6 பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ இதில் வந்து என்னென்னா டெவலப்பர்ஸ் 2 டெவலப்பர்ஸ் நீட் இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு டெவலப்பர் வச்சு நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஆப் வந்துட்டு சிம்பிளிஃபையாக எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் இவங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, டெவலப்பருக்கு ஓரியன்டாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ இது வந்து பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் த கரண்ட் டெக்னாலஜிஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ளட்டர் ஐடி பீப்புள் யாருக்கு உள்ள வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் எங்க வீடியோவை இது வரைக்கும் பொறுமையா பார்த்தவங்களுக்கு நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கூடிய சீக்கிரமாக வீடியோ உங்களுக்கு லான்ச் பண்றோம். தேங்க்யூ டீம், பாய்.